இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ என்னோடய பேர் எஸ்கின் சாம், சரியா? இது என்னுடைய டைரி, இது என்னுடைய டைரி. இப்போ நீங்கள் இதை எப்படி அழைப்பீங்க? இது யாரோட டைரின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? திஸ் இஸ் எஸ்கின் சாம்ஸ் டைரி, பட் திஸ் இஸ் நாட் எஸ்கின். ஐம் ஐ ரைட்? இது எஸ்கின் இல்லை, இது எஸ்கினுடைய டைரி. ஓகே, இமேஜின் நான் இறந்துட்டேன், சரியா? என்னுடைய சடலம் இருக்கின்றது. இப்போ என்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? எஸ்கின்ஸ் பாடி. யூ டோன்ட் கால் மீ எஸ்கின். இப்போ என்ன எஸ்கின் கூப்பிடுவீங்க? ஒருவேளை நான் சரீரமாக இருக்கும்போது எப்படி மற்றவங்க கிட்ட சொல்லுவீங்க? எஸ்கினோட பாடியை தூக்குங்க, எஸ்கினுடைய பாடி. அப்போ எஸ்கின் என்பது யாரு? எஸ்கினோட பாடி. இப்போ இது எஸ்கினோட டைரி, ஆனால் இது எஸ்கின் இல்லை. அதே போல அது எஸ்கினோட பாடி நீங்க சொல்றீங்க, அது எஸ்கின் இல்லை. அப்போ எஸ்கின் என்பது யாரு? So your name was given not to your flesh, it is to your soul. உங்கள் பெயர் எதற்காக கொடுக்கப்பட்டது? உங்கள் சரீரத்துக்காக அல்ல, உங்கள் ஆத்துமாக்களுக்கு. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரும் பெயர் சொல்லி அழைக்கும் போது, ஆபிரகாமே ஆபிரகாமே, மோசேவே மோசேவே, சாமுவேலே சாமுவேலே என்று அழைக்கும் போது ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்தை பார்த்து அழைப்பதில்லை, அவருடைய ஆத்துமாவை பார்த்து அழைக்கின்றார். மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றார். அதோட அர்த்தம் என்ன? ஆத்மாவை பார்க்கின்றார். God sees the soul. அவருடைய ஆத்மா எப்படி இருக்கின்றது? உங்க ஆத்மா ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம சொல்லுவோம் ஆத்மா அறுவடை, சோல் ஹார்வெஸ்ட். இட் இஸ் நாட் ஃப்ளெஷ் ஹார்வெஸ்ட், மாம்ச அறுவடை எல்லாம் இல்லை, இட் இஸ் சோல் ஹார்வெஸ்ட். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் வந்த நோக்கம் என்ன தெரியுமாக? பாவிகளை ரட்சிப்பதற்கு என்பது எதை குறிக்கின்றது? அவருடைய ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக இயேசு வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,